ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஜாலியான vlog தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் கேக்கு மோஸ்ட்லி வாங்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணி நாங்கள் மோஸ்ட்லி இதை வாங்க மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு சரி எவ்வளோ வாங்குகிறோம், இதை வாங்கி ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அருண் ஐஸ்கிரீமில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கேக்கு வந்துட்டு இப்போ இது பாருங்கள், செலப்ரேஷனுக்காகலாம் வாங்கலை, சாப்பிட்டு பார்க்குறதுக்காக வாங்கியிருக்கு. 500 இது அப்படியே. அந்த 500 ஒருத்து வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்டா கூட ஓகே. 2வது நாளே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க. நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீமு இது சாக்லேட் இதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேன். அதனால் இவங்க தப்பிச்சாங்க. நான்லாம் இன்னும் நல்லா விரும்பி சாப்பிட்டேன்னா இவங்களுக்கு வந்து பத்தவே பத்தாது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நிறைய நட்ஸ் போட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நார்மலாகவே அருண் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும், அமுல் ஐஸ்கிரீம் இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வெனிலா ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. மேங்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்லேட்டு. நாங்கள் மோஸ்ட்லி சாக்லேட் தான் வாங்குகிறோமா, ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து நட்ஸ் மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வெனிலா ஃப்ளேவர், வெளியே வந்து நிறையா நட்ஸ் தூவியிருக்காங்க. அவ்வளோதான். கேக் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு சின்ன லேயரு, அந்த கீழே இதில் வரல, ஒரு சின்ன எவ்வளோ ரொம்ப ரொம்ப சின்ன லேயராக தான் இருக்குது கேக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு அது ஒரு பேஸ்க்காக அந்த கேக் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தி அந்த எடுக்கிறாரில்ல, இதான் அந்த கேக்கே. இவ்வளோண்டு தான், சின்ன லேயர் தான். மற்றபடி டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. எப்போயாவது வந்துட்டு வாங்கி சாப்பிடணுன்னா எப்போயாவது வாங்கி சாப்பிட்லாம். அடிக்கடிலாம் இதை நான் வாங்கணும்னு கட்டுப்படி ஆகாது. ஒரு ஆசைக்கு இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னும் போது சாப்பிட்லாம். ஸோ பசங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றது கிடையாது. வெளியில் போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலாம் ஓகே, இந்த மாதிரி வாங்கி வீட்டில் கேக்கு மாதிரி வாங்கி சாப்பிட்றதுலாம் கிடையாது. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணேன். இந்த 2வது லேயர் எனக்கு தான். நான் இதுதான் நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்டேன். அந்த அவ்வளோ பெரிய பீஸில், அவ்வளோ பெரிய கேக்கில் அந்த பீஸ் மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன், மீதி நான் அது சாப்பிடவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு முக்கியமான கோவிலுக்கு, சென்னையில் இவ்வளோ பெரிய கோவில் இருக்குது, இவ்வளோ பெரிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கிங்காக இருந்த ஒரு கோவிலுக்கு தான் போயிருக்கோம். இதோடைய பலனும் நான் அப்படியே தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா பார்க்கிங் பிரச்சனை இருக்குது. அந்த இடத்துல வந்து ரொம்ப சின்ன சின்ன சந்து. ஆக்சுவலாக அது வந்து எங்கே இருக்குன்னா வள்ளுவர் கோட்டம், அங்கே போயிட்டு ஆப்போசிட் நீங்கள் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னால அங்கே போயிட்டு எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க கற்கோடி அம்மன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த கற்கோடி அம்மன் கோவில். திருவிழா ரொம்ப சின்னது. பார்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே ஒரு 2 கார் 3 கார் தொடர்ந்து விடலாம், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு மேலே வந்துட்டு பார்க்கிங் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். பைக்கெல்லாம் விடலாம், வெளியே கூட விட்டுக்கலாம். வெளியே விட்டாலுமே எல்லாருடைய வீட்டுக்கு முன்னாடி விடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி விட்டோம் அப்படின்னா போக வர வழி கிடையாது. நாங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு போனால் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அமாவாசை அன்னைக்கு நேற்று போயிட்டு வந்தோம். போகும்போதே பார்த்திங்கன்னா அப்போ தான் கோவிலே ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பணும், வீட்டிலேருந்து 6:30 கிளம்பணும். 7 o'clock அங்கே 7:15 அங்கே போயிட்டோம். அப்போ தான் அவங்க ஓப்பனே பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அமாவாசைன்றதா அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அம்மன் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே. சரி, அது வரைக்கும் நம்ம வந்துட்டு சாப்பிடுவோம் இல்லையே, எல்லோரும் சீக்கிரமே கிளம்பிட்டோம். அதனால் பக்கத்தில் வந்து அப்படியே நடந்து வந்தால் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்னதாக கடை இருந்துச்சு. அங்கேயே டிஃபன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்தோம். ரொம்ப நேரமாக இருந்தோம். ஏன்னா 9:30 தான் முடியும், 9:30 தான் ஆரம்பிப்பாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி அங்கே பாருங்க சமையல் செஞ்சுட்ருக்காங்க. இன்றைக்கி அமாவாசைன்றதால அங்கே வந்துட்டு அன்னதானம் போடுவாங்களா. ஸோ இந்த கோவில் எதுக்கு ஃபேமஸ்ன்றதை சொல்கிறேன். இந்த கோவிலில் வந்துட்டு கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க, இதை தாண்டி மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போகுது, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு காயம் அடிபட்டுட்டு, சில பேருக்கு ஒரு தொடர்ந்து நல்லா தான் இருக்குது, திடீர்னு பார்த்தா அடிப்படுது, தொடர்ந்து எனக்கு அடிபட்டுட்டே இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா. அந்த மாதிரி விஷயத்துக்கு இங்கே போகிறது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து வீடியோ பார்த்து எனக்கு சொன்னாங்க, அதனால் நான் போனேன். அப்படின்றத தாண்டி இங்கே போய் சரியான ஒருத்தவங்க சொன்னதால் சரி நாமளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் தான் போனாங்க. போயிட்டு வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்கின் டிசீஸ் ஒன்று இருக்குது. அது எனக்கு சுத்தமாக வந்துட்டு போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, அந்த தடையுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்பிக்கை தானே, அதனால் நம்மளும் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அவங்க கூட இங்கே போயிட்டு வரலாம். என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஒரு கயிறு கொடுக்குறாங்க, மஞ்சள் கயிறு. அது நம்ம கையில் அவங்களே வந்துட்டு கையில் கட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அது வந்து சுற்றி போடுறாங்க. எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்தா நமக்கு அவங்க சுற்றி போடுவாங்க.
ஸோ அங்கே சுற்றி போட்டு முடிச்சுட்டு அந்த கயிறு வாங்கி கட்டினதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோம். அர்ச்சனை பண்ணிவிட்டு எலுமிச்சப்பழம் வந்து வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அம்மன் கிட்ட வச்சு கொடுப்பாங்க, நீங்கள் அதை வாங்கிட்டு வரலாம். நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கேப்பில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். அதையவே வீடியோ எடுத்திருக்கேன். 2 பேரும் இன்னும் அடி அடின்னு அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனாலும் ஃபோட்டோ எடுக்கிறாங்களே. சண்டைன்னா சும்மா நார்மலாக சொல்கிறேன். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டைம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அதனால் சரி, பக்கம் தானே வள்ளுவர் கோட்டை, இது வரைக்கும் எங்கள் அப்பாலாம் பார்த்ததே இல்லையா, சென்னையில் இருந்துருக்கு, இது வரைக்கும் வள்ளுவர் கோட்டை பார்க்கல அப்படின்னு சொன்னார். அதனால் சரி அப்படியே சும்மா ஒரு விசிட் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். வீக் டேஸில் போனதால் ஒருத்தர் கூட இல்லை, கூட்டமே இல்லை, காலியாக இருந்தது. ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் நம்ம எப்போ தருமா பசங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஏஜ், இந்த யாதவ் மாதிரி ஏஜ், ஒரு 12, 10 இந்த மாதிரி ஏஜ் நம்ம கூப்பிட்டுட்டு போயிட்டு திருவள்ளுவருடைய சிலை, அவங்க உள்ளே வந்து அவரை பற்றி எல்லா குறிப்புகளும் இருக்குது, அதெல்லாம் நம்ம காட்டிட்டு வந்தோம்னு வச்சிங்களேன். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இதில் வருது, புக்கில் வருது, இந்த குறள் இவர் தான் எழுதினார் அப்படி இப்படி நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஜாலியாக ஒரு இது மாதிரி சும்மா அவுட்டிங் போகிற மாதிரி போயிட்டு இங்கே வரலாம். நாங்கள் போனதெல்லாம் பாருங்கள் ஒருத்தர் கூட இல்லை, அவ்வளோ காலியாக இருந்தது. என்னென்னா கொஞ்சம் வெயில் வந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தா ஃபுல்லாகவே வானம் ஃபுல்லாக மூடிருச்சு, வெயிலே இல்லைப்பா. ரொம்ப சந்தோஷம் தான், திருவள்ளுவர் எங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சிட்டாருன்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து திருவள்ளுவர் சிலை மேலே வந்து தேர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தேர் மேலே ஏறி தான் போய் பார்க்க முடியும். ஃபுல்லாகவே கல்லுலேயே பண்ணது. அங்கே உள்ளே வந்து திருவள்ளுவர் சிலையும் உள்ளே இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா செம்ம சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவுமே நல்லாயிருக்கும், நம்ம சுற்றி பார்க்கலாம். அந்த நுங்கம்பாக்கம் சைடு ஏரியாவில் வந்துட்டு என்னென்ன பெரிய பெரிய பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எப்பயாவது போகலாம், நீங்கள் போகணும், அதாவது இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ், போகணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் ஒரு வாட்டியாவது நீங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிடணும். ஸோ தேரை சுற்றி அப்படியே பார்த்தோம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல மெயின்டெனன்ஸு, செம்ம க்ளீனிங்காக இருந்தது. இவ்வளோ பெரிய இடத்த வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. அதே போல் க்ளீனிங்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். என் பையனுக்கெலாம் காட்டும்போது வந்துட்டு அப்புறம் சொல்கிறான், திருவள்ளுவர் டேரு நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஏன் சார் நீங்கள் இவ்வளோ திருக்குறள் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த சிற்பம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டியாவது போய் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு காட்டிட்டு வர நல்லது. அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு கொஞ்சம் வெயில் கம்மியாகவே தான் இருந்தது, அதனால் பிரச்சனை இல்லை. பொறுமையாக பார்த்துட்டு பொறுமையாக நடந்து வந்தோம். பெருசாக கால் சுடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் காமாகவும் இருந்தது. கூட்டம் இல்லை அப்படின்றதாலையுமே வந்துட்டு ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சுது. ஆனால் சில சமயம் வந்து இதுக்கு கீழே நாங்கள் மேலே இருக்கோம், கீழே பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த எக்ஸிபிஷன் மாதிரி போடுவாங்க, நிறைய கைவண்ண பொருட்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆல்ரெடி நான் முன்னாடி வந்தப்போலாம் அது இருந்துச்சு, ஆனால் இந்த வாட்டி அது இல்லவே இல்லை. மேபி அந்த வீக் டேஸில் வீக்கெண்டில் வந்து இருக்குமோ என்னவோ தெரியல. அதனால் சரி மேலே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஆப்போசிட்லேயே போயிட்டு ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு, அங்கே ஜூஸை குடிச்சிட்டு டீ யாருக்காவது வேணும் எல்லோரும் இருக்கிற கொஞ்சம் அந்த இருந்தாலுமே வெயில் இல்லைனாலும் ஒரு மாதிரி காட்டமாகவே இருந்துச்சு. அதனால் ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கேபில் தான் போனோம். கேபில் போயிட்டு கேப்லேயே வந்துட்டோம். கார் எடுத்துகிட்டு போகல, ஏன்னா அந்த பார்க்கிங் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது கார் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப குட்டி குட்டி சந்துன்றதால ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விடுற மாதிரி இருக்கும். ஸோ கேப் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற கேப்பில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஜூஸ் குடிச்சிட்டேன்னா அந்த கடையில் எவ்வளோ நான் உட்காருது, அதுக்கு அந்த இடத்துல உட்காந்து கரெக்டாகவும் இருக்கும் கேப்ன்றதுக்காக அங்கே உட்காந்துட்டு பயங்கரமாக ஒரே கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து வெளியே போயிட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. யாதவ் வந்து ஸ்கூல் லீவ் போட சொல்லிட்டோம். இந்த கோவில் வந்து அமாவாசைக்கு போனால் நல்லது அப்படின்றதால போனோம். ஸோ எல்லாருக்காகவும் வேண்டிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கற்கோடி அம்மன் கோவில் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது, அது நீங்கள் மேப்பில் போட்டாலே வந்துடும். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து வள்ளுவர் கோட்டம் ஆப்போசிட் சந்துக்குள்ளே வந்து நீங்கள் கேட்டாலே உடனே சொல்லிடுவாங்க, போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் அவங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.